ஹாய், அர்ஜுன் ஃப்ரம் கூடு ஆர்கிடெக்சர். மயிலாடுதுறையில் ஒரு கமர்ஷியல் ஜுவல்லரி ஷாப் ஒரு இன்டீரியர் பண்ணியிருந்தோம், ஸ்ரீராம் ஜுவல்லரி. ஸோ ஒரு ரெப்யூட்டேஷன் அந்த ஊரில் ஒரு பழமையான ஒரு கடையாக இருந்துச்சு அந்த மயிலாடுதுறையில். அவங்க வந்து இந்த ஸ்ரீராம் ஜுவல்லரிங்கும் போது இந்த ரவிவர்மன் ஆர்ட் பெயிண்டிங்கை வச்சு தான் அந்த ஷாப்பை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த எமோஷனை பிரேக் பண்ணாமல் அதுலேருந்து இந்த டிசைனை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு 3D ஸ்கல்ப்சர், அந்த ரவிவர்மன் ஆர்ட்டை வந்து அப்படியே 3D ஸ்கல்ப்சர் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த 3D ஸ்கல்ப்சருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேஸ் ரெடி பண்ணோம். கஸ்டமர்களுக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட ஸ்பேஸ் மாதிரி இருக்கலாம்னு பிளான் பண்ணோம். ஸோ மயிலாடுதுறையில் சுற்றி இருக்கிற ஆர்கிடெக்சர் டெம்பிள்ஸை ஸ்டடி பண்ணோம். ஆர்கிடெக்சர் டெம்பிள் ஸ்டடி பண்ணும்போது அதில் இருக்கிற கார்விங்ஸ், ஸ்டோன் கார்விங்ஸ், அதில் இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸை ஏன் நம்ம அது உட்டனில் நேச்சுரல் மெட்டீரியலே ஏன் ப்ளே பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு சின்னதாக ஸ்பேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேருந்து கிரியேட் ஆனது தான் இந்த வாழைப்பூ டிசைன், அந்த சென்டரில் இருக்கிற அந்த உட்டன் கார்விங்கான ஸ்பேஸ். ஸோ இது வந்து அந்த கஸ்டமர் அண்ட் ஓனர் அந்த ஸ்பேஸை வந்து ரொம்ப ஜெல்லாக அந்த ஸ்பேஸை வந்து ரன் பண்ணிட்டு போகுங்கிறதுனால அந்த ஒரு டிசைன் அனலைஸ் பண்ணோம். ஸோ அப்படியே ரெகுலராக திரும்பி வரும்போது என்னென்னா, இந்த நெக்லஸ் ஆரம் மாட்டுற பேட் வந்து ஃபைபர்ஸ்லேயும் சிந்தட்டிக்ஸ்லேயும் ரெகுலராகவே மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு ப்ரெசென்ட் பண்ணோம். இது ஏன் வந்து ஒரு சின்னதாக ஒரு பெண் வடிவில் இருக்கிற ஒரு உடன் பொம்மை மாதிரி ஏன் இருக்கக்கூடாது, இதை ஸோ டோட்டலாகவே இந்த உட்டை எடுத்து இந்த உட்டை வந்து கார்வ் பண்ணி அந்த ஒரு 5 மேனிக்கு பொம்மை வந்து உடன் டால்லையே பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேருந்து ஆல்மோஸ்ட் சில்வர் ரேக் ப்ளே பண்ணும்போது இந்த ஊருக்குன்னு ஒரு சின்னதான ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னாங்க, மயில் ஆடும் துறை. அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது, ஏதோ அந்த சாமிக்கு இது பண்ணுற. ஸோ அந்த மயிலை ரிப்ளிகன்ட் பண்ணுற மாதிரியான ஏன் அந்த சில்வர் ரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணோம். அதை பிளான் பண்ணும்போது சில்வர் ரேக்கில் இந்த மயில் இறகுல வந்து சென்டரில் இருக்கிற பாயிண்ட் வந்து கோலிகுண்டை ப்ளே பண்ணோம். ஸோ கோலிகுண்டுக்கு பின்னாடி வந்து அந்த லைட்டிங்கை ஃபாலோ ஆகும்போது அந்த சில்வர் ரேக்கில் இருக்கிற அந்த கோலிகுண்டு வந்து ஒன்றும் ஷைனிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு ரிப்ளிகன்ட் பிளான் பண்ணோம். இந்த ட்ரெடிஷ்னல் இந்த ஜானர் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கும் போது இந்த ஊரில் இன்னொரு முக்கியமான ஆர்ட் ஃபார்ம் வந்து பரதநாட்டியம். ஸோ இந்த பரதநாட்டியத்தை வந்து இந்த கொலுசு இந்த செக்மெண்ட் வரும்போது ஏன் ஒரு பரதநாட்டியமோட லெக் போஸை மட்டும் ஏன் ஸ்டோன் கார்விங் பண்ணக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு நேச்சுரல் மெட்டீரியலில் ஒரு ஹைலைட்டடான ஒரு மினிமலிசமான இன்டீரியரில் அங்கங்கே ப்ளே பண்ணிட்டோம். ஸ்டோன்டு பரதநாட்டியம் ஒரு லெக் போஸை வந்து கவர் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸ்பெஷலி ஃபார் கொலுசு. ஸோ கொஞ்சமாக டீட்டெயில்ஸை வந்து யூனிக்னஸ் பண்ணி இந்த ஸ்பேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்.